வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு வழியா ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. காங்கிரஸ் தாவேகா கூட்டணிங்கிற முடிவுக்கு வந்தாச்சு. சரி, நான் முதலிருந்தே தாவேகாவோடு தான் போகணும்னு சொல்லிட்டு இருக்கேன். எதனால தாவேகாவோட போகணும்னு சொல்றேன் அப்படின்னா, தமிழ்நாட்டின் நாடி துடிப்பை அறிந்ததனால் மக்கள் எல்லோரும் விஜயை விரும்புகிறார்கள் என்ற ஒரே நோக்கத்தில் தான். நமக்கு திமுக கூட்டணி சரி வராது என்று ஏன் சொன்னேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திமுக என்ற ஒற்றை கட்சியினால தான் பார்த்தீங்கன்னா 2011 இன்னைய வரைக்கும் நம்ம தோல்வி சந்திச்சு கொண்டிருந்தோம். உடனே நீங்க கேட்கலாம், போன வருஷம் பாராளுமன்ற தேர்தலில் நீங்க எல்லா சீட்டும் ஜெயிச்சிங்கன்னு. ஆமா, பாராளுமன்ற சீட்டில் எல்லா சீட்டும் ஜெயிச்சோம். தமிழ்நாட்டில் ஜெயிச்சோம். வட மாநிலங்களில் தோத்ததுக்கு காரணம் திமுக கூட்டணி. 2G என்ற ஒற்றை சொல், சனாதானம், பீகார் தொழிலாளரை பற்றி கேவலமாக பேசியது எல்லாம் சேர்ந்துதான். ஆக இப்போ காங்கிரஸ்க்கு ஒரு நல்ல விடிவு காலம் பிறந்திருக்குன்னு நினைக்கிறேன். இனிமேல் காங்கிரஸ் திரு விஜயோடு கூட்டணி அமைக்கும் முன் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதில் ஒரு 10 எம்எல்ஏ 15 MP வந்தால் மட்டும் போதாது. கட்சி ஒவ்வொரு சட்டமன்றத்திலையும் கவுன்சிலர்கள், அதுபோக நிறைய வாரிய உறுப்பினர்கள், அரசு பதவிகள்லாம் வரணும். ஆக 234 தொகுதியிலையும் நம் கட்சியை சேர்ந்தவர்கள் அதில் ஒரு பதவியில் உட்காரும் பொழுது கட்சி தன்னால் வளரும். இதுவரைக்கும் அந்த பற்றி யாருமே கவலைப்படலை. இனிமே அந்த 10 எம்எல்ஏ 10 எம்பிங்கிற கதைக்கு எல்லாம் முடிஞ்சது போக அடிமட்டத்திலிருந்து கட்சியை வளர்க்கறதுக்கு நம்ம பாடுபடுவோம். அதற்காக நாம் இப்பவே தயாராக இருக்கோம். 2011 திமுக 2G ஊழல் செஞ்சாங்க. அதனால தான் நம்ம இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கு. நாங்கள்லாம் ஒரு திமுக வெறுக்கிறதுக்கு ஒரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பேரறிவாளனை நீங்கள் பகிரங்கமாக எல்லாருமே கட்டி பிடிக்கிறது. பெருந்தலைவர் காமராஜரை கொச்சைப்படுத்தினீங்க. இந்துக்கள் மனசை ரொம்ப கொச்சைப்படுத்தினீங்க. அதே போல் காங்கிரஸுக்கு பூத்துக்கு 5 பேர் இருக்கானா தாண்டோடித்தனமாக பேசுறது, அதெல்லாம் மனதை கொச்சப்படுத்துகிற மாதிரி இருக்கும்போது நாங்கள் எப்படி உங்களுக்கு மனசார வேலை செய்வோம்? உண்மையான காங்கிரஸ்காரன் என்றைக்கு நீங்கள் பேரறிவாளனை கட்டி பிடிச்சிங்களோ அன்னைக்கே மனசு உடைஞ்சு போயிட்டு அன்னைக்கே தூக்கி போட்டான், வேண்டாம் நீங்கள் அப்படின்னு. வேறு வழி இல்லாமல் தலைமை சொல்லிச்சுங்கிறதுக்காக தான் இந்த வாட்டி திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக வேலை செஞ்சோம். இப்போ எங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துலேருந்து வெளியே வந்தது பெரும் நிம்மதி. பரவாயில்லப்பா, எங்களுக்கு எம்எல்ஏக்கள் ஜெயிக்காட்டும் பரவாயில்ல, கூட்டணி முடிஞ்சதுங்கிறது மிகப்பெரிய சந்தோஷம். ஆக இனி வருங்காலங்களில் இந்த கட்சியை எப்படி வளர்ப்போம் அப்படிங்கிறத பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.